சு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த வீடியோவில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாசுமதி ரைஸ் 1 கிலோ எடுத்திருக்கோம். மஷ்ரூம் பிரியாணிக்கு பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி நீங்கள் வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1/2 கிலோன்னா கூட 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பாருங்க, பாசுமதி ரைஸு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா மஷ்ரூம் நான் 1 பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் வேணுன்றவங்க 2 பேக்கெட் எடுத்துக்கோங்க. இது பெரிய பேக்கெட்டுன்றதுனால நான் வந்து பெருசாக கட் பண்ணியே வந்திருக்கு இந்த மஷ்ரூமு. அதனால கழுவிட்டு மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்க, நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிக் பாஸ்கெட்ல தான் வாங்கினேன் நான். பாருங்க, இந்த மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணியே இருக்கு. நம்ம கழுவிட்டு மட்டும் போட்டுங்கன்னா போதும். சரிங்களா? நல்லா இருக்கும் மஷ்ரூமும். நம்ம வந்து ஹெல்த், நம்மளுக்கு நம்ம வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடலாம். அதனால வந்து நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணியை செய்து கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலதான் பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுக்கோங்க. பாருங்க, இதெல்லாம் நான் வந்து இப்போ இங்கே தட்டில் பிளேட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் கழுவிட்டு கட் பண்ணி இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். சரிங்களா? மஷ்ரூம், தயிர் வந்து ஒரு 200 கிராமும் 100 கிராம் இருந்தால் கூட போதும். ஏன்னா வந்து வெங்காயம் பச்சடி வைக்கிறவங்களுக்கு 1 கிலோக்கு வந்து 1/2 லிட்டரு தயிர் வேணும். சரிங்களா? வெண்ணெய் பேக்கெட்டு ஒரு 2 பேக்கெட் எடுத்துக்கங்க. நான் வந்து இந்த மாதிரி வெண்ணெய் அமுல் சீஸ் வந்து 2 எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து இது மஷ்ரூம் பிரியாணியில போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால தான் சொன்னேன். நெய்யும் போடலாம், வெண்ணெய் போடலாம், எல்லாமே போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, நான் வந்து கேஸ் பற்ற வச்சுட்டேன். குக்கர் வந்து வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயில் ஒன்னாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. பாருங்க, நான் ஆயில் விட்டுட்டேன். இப்போ வந்து பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு குக்கர் வச்சுட்டு குக்கிங் ஆயில், நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அந்த குக்கிங் ஆயில் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? நல்லா வந்து பொன்னிறமா வரட்டும். பாருங்க, நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி சொல்லி நான் சொல்லல. தக்காளி, உங்களுக்கு எந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வரட்டும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் பொன்னிறமா வரணும். சரிங்களா? பிரிஞ்சி இலை போடுங்க, ரொம்ப வாசனையா இருக்கும். ஒரு சிலர் செய்யும் போது பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போடுவீங்க. பாருங்க, பொன்னிறமா வந்துடுச்சு போடுவீங்க. ஆனால் பிரிஞ்சி இலை போட மாட்டீங்க. கண்டிப்பாக பிரிஞ்சி இலை போடுங்க. அதுதான் வாசனைக்கு நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் வந்த உடனே தக்காளி போட்டுக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கின உடனே இங்க பாருங்க, கரம் மசாலா பவுடர். இது வந்து கரம் மசாலா பவுடர், வெண்ணெய், இது எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து எண்ணெயில வதங்கிடுச்சு. நெய் 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. வெண்ணெயும் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நெய் 2 ஸ்பூன் விட்டுக்குங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா அது வதங்கட்டும். சரிங்களா? நல்லா வெங்காயம், இஞ்சி பூண்டு பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். சரி,
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்குங்க. இது வந்து மஷ்ரூம் வந்து போட்டுக்கலாம். மஷ்ரூமும் நல்லா கழுவி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மஷ்ரூம் எடுத்து சேர்த்துக்குங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்குற மாதிரி பச்சை வாசனை போகிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு முறை வதக்கிக்குங்க. நம்ம வந்து உடம்புக்கு வந்து மஷ்ரூம்லாம் நமக்கு வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த். அது எல்லா புரத சத்துக்களும் அதில் இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக மஷ்ரூமும் வாரத்துக்கு 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க, நல்லா மஷ்ரூம் வந்து நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ தயிர் ஒரு 1/2 கப்பு மாதிரி நம்ம வந்து ஊற்றி விடலாம். சரிங்களா? தயிர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லாருமே வந்து தயிர் வந்து சேர்த்துக்குங்க. இது மஷ்ரூமில் வந்து தயிர் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்க, நான் வந்து பாருங்க 1/2 கப்பு மாதிரி சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாமே இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணின்றது வந்து ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் வதக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், வேற எதுவும் இல்லை. ஆனால் டைம் எடுத்தோன்னே நம்ம வந்து அரிசி போட்டோன்னே நம்ம வந்து நல்லா சூப்பராக வந்து அது நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்க, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டுடலாம். அதை போட்டு அதையும் ஒரு முறை வதக்கிக்குங்க. எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு முறையாக வதக்குங்க. அதுதான், வேற எதுவும் இல்லை. மிளகாய் தூள் நம்ம வந்து போட்டுக்குங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், வெண்ணெய் 1 பேக்கெட் 2 பேக்கெட் கூட போட்டுக்கலாம். நான் வந்து 1 பேக்கெட்டை பாரு. தேவையான அளவு உப்பு வந்து நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். என் கணக்குக்கு 2 கை அப்படி வருதா 1.5 ஸ்பூன் அளவு. அது உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலக்கிக்குங்க. எல்லாம் வந்து கலந்த மாதிரி வரட்டும். மிளகாய் தூள் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதனால கலந்த மாதிரி. நான் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வந்து கலந்து போட்டுட்டேன். அதனால மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நம்ம தனித்தனியாக போட தேவையில்லை. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி விட்ட உடனே நம்ம வந்து இது கொஞ்சம் வதங்கட்டும், வேகட்டும், வேற எதுவும் இல்லை. அந்த பச்சை வாசனை போனாதான் அந்த பிரியாணி டம் போட்டோம்னா வாசனையாக இருக்கும். மஷ்ரூம் வாசனை அவ்வளோ சுவையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்ம விடுறேன். மாமூல் இதுனாக்கா நம்ம வதக்கிட்டு அப்படியே போட்டுடுவோம். சாதா வெஜிடபிள் இதுனா இது வந்து கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா அந்த மஷ்ரூமில் இறங்கும். அது பார்க்கவே, அந்த பிரியாணி பார்க்கவே ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து அரிசியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம், கழுவி நல்லா. இப்போ அரிசியை போட்டுடலாம். நம்ம டைரெக்டாகவே அரிசியை போட்டு அதுலேயே கொஞ்சம் ஒரு வதங்கின மாதிரி இருக்கட்டும் அதில். சரிங்களா? பாருங்க, அதுலேயே கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நான் வந்து ஒரு நிமிஷம் அதில் வந்து ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிக்குவேன். அந்த தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு எல்லாமே போட்டாச்சு. நம்ம இப்போ அரிசி போட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து பாருங்க, இது முழுகிற அளவுக்கு நீங்கள் அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்குங்க. பாருங்க, அது கலரே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வதங்குது இல்லைங்களா, அதனால இந்த கலரே ஒரு மாதிரி இருக்கும். நல்லா வதங்கி நல்லா இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா வெஜிடபிள் பிரிஞ்சி பண்ணுறீங்க, எது பண்ணாலும் கொஞ்சம் வதங்கட்டுன்னு கொஞ்சம் டைம் எடுங்க. டைம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த வெண்ணெயை எடுத்து போடலாம். ஓகே, இப்போ எல்லாமே தண்ணி அரிசிலாம் ஊற்றிட்டோம். இப்போ வெண்ணெய் போடுங்க. வெண்ணெய் போட்டு நம்ம வந்து ஒரு முறை கலக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க, வெண்ணெய் இந்த மாதிரி எடுத்து வெண்ணெய் போட்டுங்க. நான் 1 பேக்கெட்டு போடுறேன், ஏன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன் நான், அதனால 1 பேக்கெட்டு போதும். பாருங்க, வெறும் வெங்காயம், கொஞ்சோண்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் அதில் மேலே தூவிக்குங்க. பச்சை வெங்காயம், ஏன்னா அது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை வெங்காயம் தூவிட்டீங்களா?
தயிர் இந்த மாதிரி இதுல வந்து நீங்க ஊத்தி வச்சுக்கோங்க. தயிர் ரொம்ப நல்லா கெடாம நல்லா இருக்கும். சரிங்களா? உப்பு எல்லாம் போட்டு வைப்போம்ல. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்துல மூடி டம் போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கரெக்டா வைங்க. நல்லா டம் போட்டு 5 நிமிஷம் பொறுத்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நல்லா பலன்னு வந்துட்டு இருக்கும். விசில்லாம் நான் குக்கர்ல போட மாட்டேன், டம்மு தான் போடுவோம். சரிங்களா? இது மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா பாருங்க, பார்க்கறதுக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க. சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. அதை பாருங்க, நீங்க கலக்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லா வெந்து நல்லா சூப்பரா இருக்கு. ரொம்ப வேகாது. நம்ம பிரியாணி எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த பக்குவத்துக்கு கரெக்டா வந்து நின்றுடும். சரிங்களா? அதனாலதான் நம்ம வந்து 5 நிமிஷம் டம் போட்டு அப்படியே மூடி வச்சிடறது. நீங்களும் வீட்டுல செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வேற எந்த ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன். கொத்தமல்லி ஏற்கனவே போட்டுட்டோம், இருந்தாலும் இது மேல டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி வந்து கருவேப்பிலை, நம்ம வந்து புதினா எல்லாம் இது வந்து கட் பண்ணி போடுறோம். ரொம்ப சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. பாருங்க, அது மீதி இருக்க மஷ்ரூம் பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்குங்க. கேரட்டும் ஒரு கேரட் இருந்தால் பச்சடிக்கு போட்டுக்குங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி பிடிச்சிருக்குங்களா? எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.